ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான புலவரை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கல்யாணசுந்தரனார் எந்த வயதில் தன் முதல் கவிதையை இயற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்யாணசுந்தரனார் அவருடைய 14 வயதில் ஒரு ஏரிக்கரையில் வேப்பமரத்தின் நிழலில் உட்காந்துக்கிட்டு அவரோட முதல் கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை என்னென்னா, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்ட்டு அவருடைய முதல் கவிதை எழுதுகிறாரு. இவர் பாரதிதாசன் கிட்ட முறையாக எப்படி கவிதை எழுதணும் அப்படின்ற பாடம் படித்து அதை படிப்படியாக வளர்த்து கொண்டவர் தான் இவர். இவரோட ஃபஸ்ட்டு கவிதை ஃபஸ்ட்டு திரைப்படத்துக்கு பாடல் எழுதுனது படித்த பெண் அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பாடல் எழுதுகிறாரு. அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரை தோழர் ஜீவானந்தம் பாராட்டியிருப்பார். எதுக்காக பாராட்டியிருப்பாருன்னா, தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்ட்டு இந்த வரிகளை கேட்ட ஜீவானந்தம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு பாராட்டியிருப்பார். இவரோட சொந்த ஊர் அவரோட பேர்லேயே இருக்கும். பட்டுக்கோட்டை தான் அவருடைய சொந்த ஊர். கல்யாணசுந்தரனார் இப்போ திரும்ப பார்த்துடலாமா என்னென்ன கொஷின்ஸ்னு. கல்யாணசுந்தரனார் 14 வயதில் ஃபஸ்ட்டு கவிதை எழுதுகிறாரு. அவருக்கு வழங்கப்படும் அடைமொழி மக்கள் கவிஞர். யாரிடம் பாடம் கேட்டார்னா, பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்டு கற்றுக்கிட்டாரு. கல்யாணசுந்தரனாரை தோழர் ஜீவானந்தம் எப்படி பாராட்டுறாருன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு பாராட்டியிருப்பார். கல்யாணசுந்தரனாரோட சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பை.